ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான எக் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இது சன்ஃப்ளவர் ஆயில் தான். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ தாளிக்கிற தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை தாளிச்சு விட்டுறலாம். வெங்காயம் ஒரு 90% வணங்கட்டும். இதுக்கு நம்ம சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம உப்பு சேர்த்துட்டோன்னா உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிரும், அதுக்காக தான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் முக்கால்வாசி வதங்கிருச்சு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும், கேஸ்ட்ரிக் பிரச்சனையும் வராது, அதுக்காக தான். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். பச்சை வாசம் போனால் போதும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட முட்டையை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இதுக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டை இப்போ சேர்த்திக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டால் போதும். நான் இன்றைக்கி காமிச்சிருக்க அளவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா சீக்கிரமாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு 50% தான் வணங்கியிருக்கு. லைட்டாக ஈரத்தன்மை இருக்குது. இப்படி இருக்க வேண்டாம், கொஞ்சம் வணக்கிடலாம். முட்டை 90% நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாடு அளவு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 பேர் சாப்பிட்டுக்கலாம், அந்தளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்ச சாப்பாடு தான். குக்கரோட ப்ரெஷர் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துகிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சோம்னா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். சாப்பாடு சேர்த்துனதுக்கப்புறம் ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் போல் கலக்கி விட்டால் போதும். இன்றைக்கி நம்ம எந்த மசாலாவும் சேர்த்திக்கல, ப்ளைனாக செஞ்சுருக்கோம். இஞ்சி பூண்டோட வாசமும் முட்டையோட வாசமும் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு மசாலா எதுவும் அடிஷ்னல் ஆட் பண்ணிங்கிறது அவசியமே இல்லை. இது மாதிரி இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க, அது ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி தான். செய்கிறது ரொம்ப ஈஸி, 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். நம்ம சாதாரணமாக எக் ரைஸ் மசாலாவெல்லாம் சேர்த்து தான் செய்வோம். இது மாதிரி ப்ளைனாக செஞ்சு பாருங்கள், அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை லஞ்ச் பாக்ஸுக்கும் போட்டு கொடுக்கலாம், நல்லா தான் இருக்கும். முட்டையை ரொம்ப உடச்சி விடாமல் இது மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுட்டேன், போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம எக் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.